ஹலோ காய்ஸ், நான் உங்கள் TA ப்ரோஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்டா, எப்படி உங்களோட வீடியோ எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் பயன்படுத்த போகிறோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க. இதில் கிரியேட் அ நியூ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அ நியூவை கொடுத்தோன்னே எக்ஸ்பெக்ட் ரேடியோன்னு காட்டணும். இதில் 14.9 கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேலரியில் உள்ள வீடியோஸ் வரும். எந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வீடியோ எட் ஆகிரும். இப்போ நீங்கள் அந்த வீடியோக்கு மேலே கிளிக் பண்ணியிருக்கும் எல்லோ கலரில் போர்டர் வரும். இப்போ உங்களுக்கு வீடியோ எட் ஆகிரும். நீங்கள் இந்த வீடியோக்கு மேலே இமேஜ் எட் பண்ணா லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா மீடியா நிற்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஃபோட்டோ, அதாவது இமேஜை இதில் எட் பண்ணலாம். நீங்கள் எந்த இமேஜை எட் பண்ணணுமா அந்த இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணிங்களாக்கும் அந்த வீடியோக்கு மேலே இமேஜ் எட் ஆகிடும். நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வீடியோக்கு மேலே அந்த இமேஜ் எட் ஆகிட்டு இப்போ ஜூம் பண்ணோன்னா கீழே எரோ மார்க் ஒன்று நிற்கும். அதை அப்படி கீழே இழுத்தீங்களாக்கும் உங்களுக்கு ஜூம் ஆகும், அதாவது பெருசாகும் இமேஜ். அதே மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணோன்னா நான் ஸ்க்ரீனில் குறித்து காட்டுறேன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன் நிற்கும். நீங்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கு நீங்கள் திருப்பலாம். இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், ஒவ்வொரு பக்கத்துக்கு அந்த இமேஜ் திரும்புது. எல்லாம் முடிஞ்சோடனே மேலே டிக் மார்க்கிங்க, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த இமேஜுக்கு மேலே டெக்ஸ்ட் எட் பண்ணுவேன்னா லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த மாதிரியான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். டைப் பண்ணிவிட்டு மேலே ஓகே நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை ஸ்டைலை மாற்றோண்டா டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணி டபுள் ஏக்கும், அதுதான் ஃபோன்ட ஸ்டைல், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் கைன்மாஸ்டரில் ஃபோன்ட ஸ்டைலை டவுன்லோட் பண்ணலாம். மேலே ஸ்டோர் ஆப்ஷன் நீங்கள் நான் ஸ்க்ரீனில் குறித்து காட்டுறேன், அதான் ஸ்டோர். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், அதனால நான் அதை எட் பண்ணுறேன். எட் பண்ணோடனே ஃபோன்ட ஸ்டைல் மாறிட்டு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கலர் கொடுக்கணுன்னா நான் ஸ்க்ரீனில் குறித்து காட்டுறேன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு கலர் வரும். எந்த கலர் தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலேயே டிக் மார்க் ஒன்றிங்க, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் கொடுக்கணுண்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா அவுட்லைன் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இனேபிள் பண்ணுங்கள். மேலே ஆப்ஷன் அதை இனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக்கிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே அவுட்லைன் எட் ஆகிரும். இப்போ வெயிட் நிற்கும், அதை நீங்கள் கூட்டி குறைக்க உங்களுக்கு அவுட்லைன் கூடும், அதுமாரி குறையும். எல்லாம் முடிஞ்சோடனே மேலே டிக்கிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிக்கர் எட் பண்ணணும், லேயரை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய ஸ்டிக்கர் கொடுத்திருப்பாங்க கைன்மாஸ்டர் ஆப்பில். எந்த ஸ்டிக்கர் தேவையோ அதை கிளிக் பண்ணி மேலே டிக் மார்க்கையும் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் எட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல ட்ராக் பண்ணி அதுமாரி சின்னதாக்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கருக்கு அனிமேஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது அனிமேஷன், அதாவது அந்த ஸ்டிக்கர் இன்ட்ரோ சொல்லுவாங்க, வாரத்துண்டு பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் குறித்து காட்டுறேன், அனிமேஷனில் போட்டிக்குது. ரெண்டாவது ஓவர் அனிமேஷன், நீங்கள் தேவையானதை செலக்ட் பண்ணி மேலே டிக்கி அதை கொடுத்துக்கணுங்க. இப்போ மூணாவது அவுட் அனிமேஷன், இது ஸ்டிக்கர் முடிகிற துண்டில் போடுறது. எல்லாம் முடிஞ்சோன்னா டிக் மார்க்கிங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் தேவையான இதுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொண்ட கீழே ரெக்கார்ட் ஆப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். வாய்ஸ் ஓவர் முடிஞ்சோடனே டிக் மார்க்கிங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மேலே சாங் எட் பண்ணோண்டா ஆடியோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா அந்த சாங்கை எட் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்டோரிக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் கைன்மாஸ்டரில் உள்ள சாங்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, காப்பிரைட் வரும் உங்களுக்கு. நான் ஸ்க்ரீனில் குறித்து காட்டிப்பேன் அந்த ப்ளஸ் சிம்பிள், அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு சாங் எட் ஆகும். அடுத்து நீங்கள் முக்கியமான விஷயத்தை குறித்து காட்டோண்டா ஹேண்ட் ரைட்டிங், அதாவது லேயருக்கு போங்க, வித் ஹேண்ட் ரைட்டிங் நிற்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் குறிக்க வேண்டாம், அதை ஸ்க்ரீனில் அப்படி இழுத்து விட்டிங்கனாலும் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஆகும். இதுதான் ஹேண்ட் ரைட்டிங். அதே மாதிரி அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் கலரையும் மாற்றலாம், அதேமாதிரி சைஸையும் மாற்றலாம்.
நான் வந்து ஸ்க்ரீனில் குறித்து காட்டுறது வந்து கலர், அதே மாதிரி சைஸ் எல்லாம் முடிஞ்சோடனே மேலே டிக் மார்க்கிங் அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து வீடியோவில் ஒவ்வொரு பகுதியை கட் பண்ணோன்ட வீடியோக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு சிசர் ஐக்கான் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணோண்டா லெஃப்ட்டை கொடுங்க, அதேமாதிரி ரைட்னா ரைட்டை கொடுங்க. ஸ்ப்ளிட் எட் ப்ளே ஹிட்னா நடுவுக்குள்ளே கட் பண்ணது. நீங்கள் ஸ்ப்ளிட் எட் ப்ளே ஹிட் கொடுத்தீங்கன்னா நடுவுக்குள்ளே கட் ஆகும் வீடியோவில். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சோடனே மேலே டிக் மார்க்கிங்க அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் முக்கியமான விஷயத்தை மறைக்கொண்டா லேயருக்கு போய்ட்டு எஃபெக்ட் நிற்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட் நிற்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயே டிஃபால்ட்டாக வந்து கொடுத்திப்பாங்க. அதாவது எஃபெக்ட்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மறைக்கொண்டா அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி மறைக்கலாம். எஃபெக்டை கூட்டோண்டா செட்டிங்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூர் ஸ்டென்ச் நீங்கள் அதை கூட்டலாம். கூட்டினா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கூடும். எல்லாம் முடிஞ்சோடனே மேலே டிக் மார்க்கிங் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து தேவையானதுக்கு வச்சுக்கலாம் ட்ராக் பண்ணி. அவ்வளோதான் கைஸ், பேசிக்கான விஷயம் எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் வந்து டவுட்னு சொல்லியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓல்னு செட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் TA Bros Creation. Bye guys.